2025 அதிர்ஷ்ட மழை கொட்டப் போகும் 3 ராசிக்காரர்கள். வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி முதல் அடுத்த 2 மாதம் இந்த 3 ராசிகளுக்கு ராஜயோகமாக இருக்க போகிறது. வாங்க எந்த ராசின்னு பார்ப்போம். சனி பகவான் ஆசியால் பிப்ரவரி முதல் அடுத்த 2 மாதங்களுக்கு இந்த 3 ராசிக்கு ராஜயோக காலமாக இருக்க போகிறது. நவ கிரகங்களில் சனி பகவான் ஒருவரது செயலுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர். சனி பகவானின் ஆசி ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அந்நபரின் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இந்த சனி பகவான் மகரம் மற்றும் கும்பராசிகளின் அதிபதி ஆவார். தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணித்து வருகிறார். இந்நிலையில் சனி பகவான் பிப்ரவரி மாதத்தில் தனது நிலை மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளார். அதுவும் பிப்ரவரி 22ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் அஸ்தமனமாக உள்ளார். சனி அஸ்தமனம் ஆகும்போது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதில் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ளன. குறிப்பாக தொழில் மற்றும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராஜ வாழ்க்கையை வாழ உள்ளனர். இப்போது சனி அஸ்தமனம் ஆவதால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்ப்போம். மீனம் ராசி. மீனம் ராசியில் 12வது வீட்டில் சனி அஸ்தமனம் ஆக உள்ளார். ஏற்கனவே மீனம் ராசிக்கு 7.5 சனியின் முதல் கட்டம் நடந்து வருகிறது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவார்கள். சில முக்கியமான வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை ஆரோக்கிய பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து விடுபடுவார்கள். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு கிடைக்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பெற்றோர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசியின் 8வது வீட்டில் சனி அஸ்தமனமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் மன அமைதியை பெறுவார்கள். பணியிடத்தில் உங்களின் கடின உழைப்பும் திறமையாலும் நல்ல பாராட்டை பெறுவீர்கள். சில பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் கிடைக்கலாம். வணிகம் செய்து வந்தால் நிறைய லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலை மாற்றம் நினைத்தால் இக்காலத்தில் முயற்சித்தால் நல்ல வேலை கிடைக்கும். மேசம் ராசி. மேசம் ராசியில் 11வது வீட்டில் சனி அஸ்தமனமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களின் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். பல புதிய வருமான ஆதாரங்களையும் உருவாக்க வாய்ப்புகள் கிடைக்கும். பங்குச்சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடு செய்தால் அதில் இருந்து எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நிறைய செலவுகள் சந்தித்து வந்தால் இனிமேல் அந்த செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்டு நிறைய பணத்தை சேமிக்க முடியும். சனி பகவானின் ஆசியால் புதுமண தம்பதியினர் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.